ரஷ்யா வழக்கம் போல சாகி ட்ரோன்களா இருக்கட்டும், களத்துல ஃப்ரண்ட் லைனுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சுமி பகுதி. 40க்கும் மேற்பட்ட தாக்குதல் இந்த சுமியில கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த சுமி பகுதியில இருந்தா பெருமளவுல கஸ்க்ல கொடையலான்னு போனாங்க இல்லையா? அங்க கொடைஞ்சிட்டு இருந்தாங்க இல்லையா? சோ அந்த கொடைஞ்சல்ல கொஞ்சம் அண்டை குடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப அதுக்கு பெருமளவுல வீரர்கள் அந்த பகுதியில வராங்க அப்படின்னா, தாக்குதல் பண்ணணும் இல்லையா? சோ அதனால இந்த பகுதியில தாக்குதல் பண்ணியிருக்கிறதா ரஷ்ய தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா உக்ரைன் தரப்பு வந்து இல்ல பூரா மக்கள் வாழும் பகுதி 60க்கும் மேற்பட்ட வெடிசத்தங்கள் கேட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. எது எப்படியோ இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மிக்கலேவ் பகுதியில ட்ரோன் தாக்குதல்னால சாகி ட்ரோன்கள் தாக்குதல்னால மிக பெரும் சேதம் மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வருது. ராஜா காலஸ் அவர்கள் இயூவோட டாப் டிப்ளமேட் அவங்க தரப்பு வந்து என்ன ஸ்டேட் பண்ணதுக்குன்னா உக்ரைனுக்கு தொடர்ந்து உதவணும் மனம் தளராதீர்கள் அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து வந்து இருக்கு. இதெல்லாம் இவங்க இன்னும் பேசலாம் பார்த்தா ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய பேச்சுக்கள் என்ன அப்படிங்கிறது போல அந்த பாட்டு தான் ரிமெம்பர் ஆயிட்டு இருக்குன்னு பல அனலிஸ்ட் தரப்புல கருத்துக்கள் வருது. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, புட்டின் அவர்களை முட்டி போட வைப்பேன், தோக்கடிப்போம் அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க இல்லையா? உண்டில்லன்னு பண்ணிடுவேன் அப்படிங்கலாம் என்னென்ன பேச்சு பேசியிருந்தாங்க. சரி ஓகே. ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்கு. அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா வந்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அதாவது G7 நாடுகள் கிட்ட என்னப்பா இந்த பேச்சுவார்த்தையில சாங்ஷனை சேர்த்திக்கலாமா அப்படிங்கிற சொன்னதுக்கு G7 சரிங்க தலைவரே அப்படிங்கிற ஒத்துக்கிட்டாங்க போல இருக்குது. அதே இந்த சாங்ஷன் போட்டதுனால ரஷ்யா திவாலாவுன்னு பார்த்தா இவங்க திவாலாயிட்டாங்க. இதுக்கு ரஷ்யா ஒத்துக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. முடியாது. இந்த ஷிஃப்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூனிலேட்டரலா முடிவெடுக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்து இதுல பல நாடுகளுக்கும் பவர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் அந்த டிரான்சாக்ஷனை நம்ம ஒத்துக்கணும். அது மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வந்து அதை ஷிஃப்ட வந்து யூனிலேட்டரல் மல்டிலேட்டரல் கொண்டு வாங்க அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தம் கொடுத்து அதை பண்ணணும். அப்பதான் ரஷ்யா இல்ல இந்தியா இல்ல சைனா அப்படின்னா நாளை பின்ன இது போல வந்து பாத்தீங்கன்னா டிரான்சாக்ஷன்லாம் கட் பண்ண முடியாது. அது மிக பெரும் சிக்கல். சரி ஓகே ரஷ்யா என்ன முடிவு எடுக்கிறான்றது பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு சாங்ஷன்ல இருந்து விடுவிக்க போலாம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா மேற்குள்ள நாடுகள் ஒரு மனதான் முடிவு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா திவால் ஆயிட்டாங்க. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைங்க. என்ன இருக்குது வேணா இடிச்சுக்கலாம். அவங்க பில்டிங்ல அவங்களே இடிச்சு இடிச்சு ஏதோ வேலை செஞ்சுக்கலாம். அதான் செய்ய முடியும். வேற எதுவும் செய்ய முடியாது. ஸோ என்ன பண்றாங்க யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்து கேஸ். ரொம்ப முக்கியமா கேஸ். அதை போய் ரஷ்யாட்ட கேட்டாகணும். ஏதோ 1 மாசம் 2 மாசம் வாங்க விடாம இருந்து பார்க்கலாம். என்னதான் நடக்குதுன்னு எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க. எல்லா எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒண்ணுமே கை கொடுக்கல அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. G7 நாடுகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது சாங்ஷனை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சவுதியில தான் நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெலாக் அவர்கள் ஸ்பெஷல் என்வாயா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பேசி தீர்க்கறதுக்கா அப்பாயின் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அவங்க தரப்பு இருந்து தான் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில யூரோப்பியன் யூனியனே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது போல அவர் சொன்னதா சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தையில யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா உக்ரைன், ரஷ்யா, அதுக்கப்புறம் அமெரிக்கா. உக்ரைன் அப்படின்னா யார் இருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வருது. கண்டிப்பா செலன்ஸ்கி அவர்களை ஏத்துக்க மாட்டாங்க. மேபி உக்ரைனோட பார்லிமெண்ட் ஏதாவது ராடா இருக்காங்களே, ஸோ அதுல இருந்து யாராவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சப்போர்ட் இருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட ஃபாரின் மினிஸ்டரான சிரோஸ்கி அவர் தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட்னா உக்ரைனுக்கு ஜஸ்ட் பீஸ் அப்படிங்கிறது இமீடியட்டா வராது. ஆனா கூடிய விரைவில் அதாவது மிட் டேர்ம்ல கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இது என்னங்க ஹாஃப் இயர்லி ஆனுவல் மிட். சரி ஓகே அவர் ஏதோ சொல்றாரு. அவரோட பிளான் என்ன அப்படின்னா புட்டின் அவர்கள் தொடர்ந்து போர் செஞ்சுட்டு தான் இருப்பார். உக்ரைனை நம்ம தோக்கடிக்க விடக்கூடாது. அதனால என்ன பண்ணுனா அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு விலையை அவர் கொடுக்கற மாதிரி செய்யணும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவர் வெளியே போவார். இல்லைன்னா வந்து புடிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு ஒரு எண்ணம் வரும் அவருக்கு. இது போல வராரு அப்படின்னா அவர் வந்து அதிகமான தொகை கொடுக்க வேண்டியதா இருக்கணும். அதிகமான விலை கொடுக்க வேண்டியதா இருக்கும் அவரோட அச்சீவ் பண்ணும் அப்படின்னா. அந்த விலை கொடுக்குற மாதிரி இருந்துன்னா அவரே பயந்துட்டு போயிருவாரு. ரிட்டர்ன் வரமாட்டாரு அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து ஒரு மேசிவான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு. இது எப்படி என்ன மாதிரியான ஒரு விலை ரஷ்யா கொடுக்கறதுக்கு நீங்க நெகோசியேஷன்ல கேட்பீங்க அப்படிங்கிற யோசனை வருது இல்லையா? அமைதி பேச்சுவார்த்தைக்கு போனா இது போல எல்லாரும் வாங்கியிருக்குன்றதுக்காக எல்லாரும் ஒரு ஒரு ஐடியா சொல்லுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் அமெரிக்கா மட்டும் தனியா பேசிட்டாங்களா அப்படின்ற எண்ணங்கள் சில அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. அது கூடவே அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி கேரண்டின்னு கேட்கறதுனால நீங்களே ஒரு என்ன ஏதுன்றது பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுங்க பார்ப்போம் டீடைல்டா ஒரு பிளான் அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. கடைசி வரைக்கும் இவங்க யாரும் எதுவும் சொல்ல போறது இல்ல. இவங்களோட செக்யூரிட்டி கேரண்டில எப்படி இருக்கும்னா அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளத்துக்கு தான் இருக்கும். அதை விட்டுட்டு ஃப்ரண்ட் லைன்ல போய் ரஷ்யாவோட முறைச்சிட்டு நிக்கிறதுக்கான வேலைகள்லாம் இவங்க இறங்க மாட்டாங்க. அதாவது இங்க இவ்வளவு இடம் இருக்கு.
இந்த மைண்ட்ல எங்க ஆளுங்கள நாங்க நிப்பாட்டிக்கிறோம் அப்படிங்கிறது போல ஒரு செக்யூரிட்டி ப்ராஸ்பெக்ட் ரெடி பண்ணி குடுப்பாங்களா இருக்கு இல்லையா? அதுல 50% சரியா எங்களுக்கு வேணும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நிக்கிறாரு. அவங்களுக்குள்ள நெகோசியேஷன் இருக்குமோ என்னமோ தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்க போது. என்ன ப்ராஸ்பெக்ட்டா உண்மையாலுமே யூரோப்பியன் யூனியன், அமெரிக்கா குடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இதனால ரஷ்யா குடுக்கறது கேட்டிருந்தேன். இப்ப அமெரிக்காவே கேட்டுக்கிறாங்க. என்ன குடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனா செக் இருக்கிறாங்க இல்லையா? செக்கா வாங்கியிருந்தாங்களே. அப்ப அந்த செக் வாங்குனதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதனால இப்போ 1.6 மில்லியன் ஆர்ட்லரி செல்களை உக்ரைனுக்கு இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு டெலிவரி பண்ணிக்கிறாங்களாமா. அப்பா இப்பேற்பட்ட ஆளுங்க. என்ன அதாவது அமெரிக்காவோட உதவிகள், அமெரிக்காவோட ஆயுத ஒப்பந்தங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும்னு வரலாறுல பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். அதாவது சாகுற நிலைமையில இருக்கும்போது இந்தா வச்சுக்கோ அப்படிங்கிற குடுப்பாங்க. அதாவது செத்து போயிருப்பாங்க நெறைய பேர். அந்த டைம்ல குடுப்பாங்க. அது போல இருக்கு. போரே முடிஞ்சிரும் போல தெரியுது 2, 3 நாள்ல. அதுக்குள்ள இவரு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து குடுக்குறாங்க பாருங்க. எப்பேர்ப்பட்ட ஆளுங்க. அதுவும் 1.6 மில்லியன் ஆர்ட்லரி சேவைகள டெலிவரி பண்ணிக்கிறாங்க. அதுவும் இல்லாம சத்தியமா தருவேன். ஏப்ரல் மாசத்துக்குள்ள இன்னும் நெறைய தருவேன். வாங்கி அவங்க என்ன பூட்டி வச்சுக்கிறதா பீரோல அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே. என்னமோ செக் தரப்புல இருந்து இப்பவாது செக் வாங்குனதுக்கு கடமை உணர்ச்சி தவறாம டெலிவரி பண்றாங்க பாருங்க. அந்த நல்லுள்ளத்த நம்ம பாராட்டணும் இல்லையா? சரி ஓகே. இப்ப மெயினான விஷயத்துக்கு வருவோம். அதாவது நெகோசியேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் பிடிக்கிறாங்க ஓகே. டெரிட்டரிஸ வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யாக்கு விட்டு குடுக்குறாங்க. அது நீங்க வந்து பேசுறீங்க. கன்செஷனுக்கு இருக்க போகுது. ரஷ்யா என்ன விட்டு தர போறாங்க? அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா, கெலாக் அவர்கள்கிட்ட கேட்டதுக்கு, கெலாக் அவர்கள் அதாவது இந்த ஸ்பெஷல் என்வாய் அமெரிக்கா தரப்புல அலோகேட் பண்ணாங்க இல்லையா? அவங்க தரப்புல கேட்டதுக்கு அவர் கிளியரா சொல்ட்டாரு. அதாவதுங்க அலையன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா? இது புளு அலையன்ஸ். இதுக்கு முன்னாடி இது இல்ல. இப்ப அது உருவாயிருக்கு. அந்த அலையன்ஸ் வந்து விட்டு குடுக்குற மாரி இருக்கும் ரஷ்யா அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இருக்கு. அலையன்ஸ் அப்படின்னா, நார்த் கொரியா, ஈரான், சைனா இந்த அலையன்ஸ்ல இருந்து விடுபட வைக்கணும். ஏன்னா இது மேசிவான அலையன்ஸ். இந்த அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அ பைடன் அவர்களுக்கு தலை வணங்கணும். இது போல ஒரு அலையன்ஸ் உலகத்துல அமைஞ்சதுக்கு அவரு தான் செஞ்சிருக்கிறார். அவர் மட்டும் இல்ல அப்படின்னா, இது சாத்தியமே பட்டிருக்காது இல்லையா? சோ இந்த அலையன்ஸ வந்து பாத்தீங்கன்னா, எப்படி இவங்களெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெமோ எழுதி குடுத்துட்டு போயிருந்தார். ஒரு வேளை இப்படியா இருக்குமோ ட்ரம்ப் அவர்களே போய் சாஸ்டாங்கமா உழுந்துருங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா, அலையன்ஸ் மட்டும் பிரிச்சுருங்கன்னு கேளுங்க. நீங்களா ரஷ்யாவ அலையன்ஸ் வச்சு ஈரோப்பா பிரிச்சுக்குங்க அப்படிங்கிற போல ஏதோ நோட் எழுதி குடுத்துட்டு போயிருப்பாரோ என்னமோ தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அலையன்ஸ பிரிக்கிறதா மிக பெரும் குறிக்கோளா இப்ப அமெரிக்காக்கு இருக்கு. அதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த அலையன்ஸ் வந்து ரஷ்யாவ பிரிச்சுட்டு உனக்கு வேணுங்கிற அளவுக்கு உக்ரைன் முழுவதும் வேணுமா வச்சுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற குடுத்துட்டு போயிட்டாலும், நாள பின்ன ரஷ்யா வச்சு தனியா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. சரி ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட்ட அமெரிக்க தரப்புல இருந்து கவனிச்சாகணும். இதுல 7 பாயிண்ட் சம்திங் பில்லியன் அளவுக்கான எய்டுகள்லாம் குடுக்கிறதா சொல்லியிருந்தாங்களே மிலிட்டரி எய்டுகள். அது தாரதாரியா வந்து இறங்குதுங்க. இஸ்ரேல் வந்து டெலிவரி ஆயிட்டு இருக்கு. இஸ்ரேல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. காசால வேலை அடிச்சிருவோம், அடிச்சிருவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்களே ஒரு வேளை மிகப்பெரும் அளவுல தாக்குதல் பண்ணுவாங்களா? அதுவும் ஹெல்ஃப் ஃபயர் மிசைல் அது இதுன்னு ஏகப்பட்ட குண்டுகள் லிஸ்ட்லாம் போட்டு டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரியான முடிவுகள் அமெரிக்காவும், இஸ்ரேலும் எடுக்க போறாங்க? மிக பெரும் தாக்குதல்கள் இந்த பிராந்தியம் உட்பட்டுருமா? அப்படின்ற அச்சங்கள் பலருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம, சைனா எதையோ சென்ஸ் பண்ணிட்டாங்க போல தெரியுது. சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவர்கள் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா, பிரஷர் குடுத்துக்கிறார். இங்க பாருங்க இஸ்ரேல் கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது ஒத்துக்குவாங்களா என்னன்னு தெரியல. அது அங்கிருந்து ரீலோகேட் பண்றதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்க தரப்புல இருந்து இதுக்கு எப்படி இதுக்கப்புறம் காசால தாக்குதல் இருக்காது. இந்த மிசைல்கள் தாக்குதல்லாம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கும். நிரவியிருக்கிறாங்க இல்லையா காசாவ. அதே போல வெஸ்ட் பேங்க்கையும் கொஞ்சம் நிரவுனா தான் ரீலோகேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ரீலோகேட் பண்ண எப்படி பண்ணுவாங்க? அங்க பில்டிங் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னா, தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நிரவி உள்ளோம். ஒண்ணும் தப்பில்ல அப்படிங்கிற முடிவெடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. இத சென்ஸ் பண்ணனால இது போல சொல்றாங்களா? ஒரு வேளை அப்படி தாக்குதல் நடக்கும்போது, அரபு உலக நாடுகள் என்ன செய்வாங்க? அப்படின்ற யோசனைகள் நம்மளுக்குள்ள இருந்தா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் யுஏஇயோட அம்பாசிடர் அமெரிக்காவுக்கு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்க தரப்புல இருந்து பேட்டி குடுத்துருக்காங்க. சிறந்த முடிவுங்க. ட்ரம்ப் அவர்கள் முடிவு சிறந்த முடிவு. நான் வரவேற்கிறேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சு பார்த்தா, இவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க தான் போல தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் எது சொன்னாலும் சரிங்க தலைவரே அப்படிங்கிறது போல சொல்லிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. என்ன நடக்கும் போய் இந்த மிடில் ஈஸ்ட்ல அப்படிங்கும் போல வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது இந்த ஆப்பிரிக்கால நடந்துட்டு இருக்கக்கூடிய மிக பெரும் பிரச்சனை அப்படின்னா, இந்த டிஆர் காங்கோ M23 ரிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து தட்டிட்டு இருக்காங்க இல்லையா? அதுல இந்த பக்குவா பகுதி இருக்கு இல்லையா? அது நாங்க மீட் எடுத்துட்டோம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பக்குவா 2வது மிக முக்கியமான ஒரு பகுதி. இது அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றது நல்லதுதான். இல்ல அப்படின்னா அவங்க பாட்டுக்கு ஓப்பன் கிரவுண்ட் மாரி உள்ள வந்துருவாங்க. அ அதிபருக்கு கொஞ்சம் சிக்கல் தான். அவர் எந்த மாரியான பேச்சுவார்த்தைக்கு போறாங்க? என்ன சீஸ் ஃபயர்? என்ன டெர்ம்ஸ்ங்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லன்னா, ஆட்சி மாற்றம் கொண்டு வர வரைக்கும் இது போல தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்குமா டிஆர் காங்கோல? அப்படின்ற கேள்விகள் இருக்கு.
சரி, ஓகே. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பிரிக்ஸ் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா பிரிக்ஸ் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா, பிரேசில்ல நடக்க இருக்கு. இந்த சமயம்னு பார்த்து, பிரிக்ஸ்ல ஆட்சி மாற்றம் வருமா? அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா பல மக்களும் இப்ப கரண்ட்டா இருக்கக்கூடிய லுலா அவர்களுக்கு ஆதரவா இல்ல. சோ அந்த காரணத்தினால அங்க ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா, வரக்கூடிய அரசாங்கம் எப்படி பிரிக்ஸுக்கு இருக்கும்? இல்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாதிரி, பிரிக்ஸ் இஸ் டெட் அப்படிங்கிறது போல பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய பிய கழட்டிட்டாங்களா? அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். பிரிக்ஸ் மீட்டிங் நடக்க இருக்கு. அதுவும் ஜூலை 6, 7 வந்து பாத்தீங்கன்னா, இந்த மீட்டிங் நடக்க இருக்கு. அடுத்த சில மாசங்கள் அக்டோபர்ல வந்து பாத்தீங்கன்னா, எலக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பாத்துடலாம். அடுத்தது அப்படியே நம்ம சைனா சைடுல வந்துட்டோம் அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் மிக பெரும் அளவுல அவங்களோட நேவிய தயார் பண்ண போறாங்க. பிரான்ஸு, இட்டாலி அதாவது அந்த பக்கம் முடியல. இப்ப இந்த பக்கத்துல எல்லாம் ஒருங்கிணைந்து செய்யலாமா அப்படிங்கிற அளவு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தெரியுது. விட்டுறலாம். இப்ப சீனாவ பாத்துக்கலாம். ஏன்னா சீனா 6ஆம் தலைமுறை போர் விமானத்த வந்து உருவாக்கிட்டாங்க இல்லையா? இது மிக பெரும் சிக்கல். பெருமளவுல புரொடக்ஷன் பேஸ்னா அதுக்கப்புறம் அவங்க ஆள ஆரம்பிச்சுருவாங்க. சோ அந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா, ரஷ்யா விட்டுட்டு இப்ப சீனா பக்கம் வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, அமெரிக்கா இது போல பல நாடுகள், சவுத் கொரியா எல்லாத்தோடையும் சேர்ந்து இணைஞ்சு பிலிப்பைன்ஸோட நேவிய வந்து பாத்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறாங்க, ஏர் கேரியர்லாம் பில்ட் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு நேவல் பேட்டில் இந்த பகுதியில நடக்க இருக்கு அப்படிங்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சீனா எந்த மாதிரியான காய் நகர்வுகள செய்ய போறாங்க இந்த பேட்டில்ல ஜெயிக்கிறதுக்கு. இல்ல அமெரிக்கா என்ன மாரியான நகர்வுகள் செய்ய போறாங்க. ஒரு யுத்தம் பார்த்தாச்சு. ரஷ்யா ஜெயிச்சுட்டாங்க. இப்ப அதே போல இந்தியா இல்ல எப்படி மாறுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மிடில் ஈஸ்ட் யுத்தம் அது எப்படி ரிசல்ட் வருதோ அத பொறுத்து தான் இந்த சைனா யுத்தம் இருக்க போது. அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல மிக பெரும் பிரச்சனைய உருவாக்கிருவாங்க போல இருக்கு. ஏன்னா அமெரிக்கா, சீனா கிட்ட போணும் அப்படின்னா, அந்த சைடு மட்டும் இல்ல. நம்மளுக்கும் குடைச்சல் குடுக்கலாம் அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கருத்துக்கள் இருக்கு. மேபி அத உறுதி செய்யும் வகையிலயோ என்னமோ தெரியல. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, இந்த மணிப்பூர்ல பிரசிடென்ட் ரூல்லா கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? இப்ப திரும்பவும் அங்க தீவிரவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ராணுவ வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. இதத்தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். ஒண்ணு மயன்மார் சைடுல இருந்து வருது, பங்களாதேஷ் சைடுல இருந்து வருது, பாகிஸ்தான் சைடுல இருந்து வருது, சைனா சைடுல இருந்து திருட்டு வருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா, நம்ம சுதாரிச்சுக்கணும். இந்த சைடு இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பல இடத்துல பிரஷர் குடுக்குது. ஆட்சி மாற்றம் வருது. வேற ஏதாவது செய்யணும். அவங்க சைடுல இருந்து ஒரு சைடு வந்து அடிச்சாங்கன்னா, எப்படி எல்லா சைடுல இருந்து வந்து அடிப்பாங்களா? அப்படின்ற விஷயங்கள்லாம் பல அனலிஸ்ட் தரப்புல இருக்கு. இது பயப்படுத்துறதுக்காக சொல்லல. நம்ம ராணுவம் ஒண்ணும் அந்த அளவுக்கு வீக்காவும் இல்ல. பாத்துக்கலாம். பட் ஆனா விஜிலன்ஸா இருக்கணும். பலமுனை தாக்குதல். ஏன்னா ஜியோ பாலிடிக்ஸ்ல என்ன கேம் வேணாலும் நடக்கும் இல்லையா? சோ அதுல ஜியோ பாலிடிக்ஸ்ல அடுத்த பானா நம்ம மாறிறக்கூடாது. அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். சோ இதுக்கு ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா எப்படி உதவ போறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து பெருமளவுல ஆயுத உதவிகள் நம்ம தேவைப்படுது. உள்நாட்டிலே பெருமளவுல உற்பத்தி பண்றோம். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா, சர்வேலன்ஸ்க்காக 5000 அடி உயரத்துல கூட பறக்கக்கூடிய, ஹை ஆல்டிட்யூட்ல பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, சர்வேலன்ஸ்க்காக ஒரு 1000 ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்குறதுக்காக உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க உற்பத்தி பண்ணக்கூடிய ட்ரோன்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ரொக்யூர்மென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதிகமான ஆயுத உற்பத்தியும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்துல இன்னும் சில முக்கியமான ஆயுதங்கள் வந்து பாத்தீங்கன்னா, பிற நாடுகள நம்பி இருக்கோம். ஏரோ இந்தியால பல விஷயங்கள் நடந்தது. அதுல சில விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம் குடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அது இந்த ஹால் நிறுவனம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பெருமளவுல விமானம் செஞ்சு குடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா, தாமதம் ஏற்படுது. அதுக்கான உதிரி பாகங்கள்லாம் அமெரிக்காவ நம்பி இருக்க வேண்டியதா இருக்கு. அது எப்பவும் செய்யறது தான் அமெரிக்கா. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. 2வது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த Su-57 ரக விமானத்துக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? இல்ல அது இப்பதான் புதுசா செஞ்சிருக்காங்க. அத வாங்கி வந்து நம்ம ட்ரெய்னிங் எடுத்து அத நம்ம உற்பத்தி பண்ணி அது எப்படி அதுக்கான வர்த்தக பாதையை எப்படி நம்ம அமைக்கிறது? சப்ளைஸ் லைன்ஸ்லாம் எப்படி ரெடி பண்றது? உதிரி பாகங்கள்லாம் என்ன பண்றதுன்னு பல கேள்விகள் இருக்கு. நம்ம அரசாங்கம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? ராணுவம் என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, மணிப்பூர்ல 7 குக்கி தீவிரவாதிகள வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட ராணுவ வீரர்கள் பிடிச்சிருக்காங்க. 1 மணிப்பூர். மேல நம்ம போன பதிவுல என்ன பார்த்திருந்தோம்? பாகிஸ்தான்ல தீவிரவாதிகளோட தாக்குதல். இந்த பக்கத்துல ஒண்ணு அடுத்து பங்களாதேஷ் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சிக்கல் தான். எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, கடைசியா ஒரு செய்தி பெருவுல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரக் ஆட்டர்ஸ்லாம் வந்து புது வினோதமா பிடிக்கிறாங்க. இது சூப்பரான முறையா இருக்கே! அப்படிங்கிறது போல இந்த செய்தி நார்மலா இது போல வரும். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சனால இந்த செய்தி எடுத்து வந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, அ பொம்மையாட்ட வேஷம் போட்டு ஜாலியா பண்ற மாரி விளையாட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஒரு போலீஸ் அதிகாரி. மாறு வேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நின்னு எல்லாம் கவனிச்சு, அதுவும் பெருவோட கேபிட்டல் லிமால வந்து பாத்தீங்கன்னா, இது போல ஒரு கார்ட்டல வந்து பாத்தீங்கன்னா, ட்ரக் கார்ட்டல வந்து பிடிச்சிருக்காங்க. இது வரவேற்பத்தக்க கூடிய விஷயம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏமாத்தி
உளவு வேலை பார்த்து ட்ரக் கார்ட்ல பிடிக்கிறாங்க பாருங்களேன். அதுவும் பொம்மை வேஷம்லாம் போட்டு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத பலர் தரப்புல இருந்து ஆதரவுகள், பாராட்டுகள் வந்து குமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.